இப்போ நான் போடுற பதிவு வந்து நீங்கள் லைக்லாம் போட வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க, சரியா? லைக் போடுறதும் போடாததும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இப்போ எங்கள் பெயிண்டிங் வேலை வந்து எப்படி தெரியுமா? பெயிண்டிங் வேலை, ஆர்டிஸ்ட் வேலை, எழுத்து வேலையை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ ஒரு வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு நாங்கள் வேலை பார்க்குறது எதுக்குன்னா குடும்ப கஷ்டத்துக்கு. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து இந்த வேலை செஞ்சே பழக்கமாயிட்டு. இதுலேருந்து நாங்கள் வேறு வேலைக்கும் போக முடியாது. தொலைதூரங்களில் நாங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணி போகும்போது வந்து சில ஊர்களில் தண்ணி கிடைக்காது, ரொம்ப லாங்காக இருக்கும். தண்ணிலாம் குடிக்க கஷ்டமாக இருக்கும். சில இடத்துல சாப்பாடு கூட கிடைக்காது. சாப்பாடு சட்டியெல்லாம் தூக்கிட்டு கொண்டு அலைய முடியாது ஊர் ஊராக போகும்போது. கிடைச்ச இடத்துல ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் எங்கள் பொழப்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் ஓடுது. அதாவது ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு கஷ்டம் உண்டு. சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இதெல்லாம் எங்கள் வேலையை மித்த வேலையில் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் வேலையில் வந்து ரொம்ப வந்து அதெல்லாம் ரொம்ப டிலே ஆகும். 2 மணி சாப்பாடு டைம்னா 3 மணி ஆகும், சில நேரம் 4 மணி கூட ஆகும். ஏன்னா நாங்கள் கரெக்டாக 6 மணி இருட்டதுக்குள்ளே அந்த டயத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சு கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து இந்த காசு வந்து கையில் வரும். இதெல்லாம் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் சிலவங்க எங்களை வந்து ஏசுவாங்க, திட்டுவாங்க. கமெண்ட்லலாம் நிறைய திட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அதெல்லாம் இன்னும் தட்டி விட்டு போயிட்டே தான் இருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் போடுறது, லைக் பண்ணுறது அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். என்னுடைய கஷ்டம் என்ன மாதிரி உள்ள ஓவியர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இந்த பதிவை போடுறேன், சரியா? நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல. நன்றி.